வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன். அகரம் கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் காவேரிப்பட்டினம் கிழக்கு சார்பில் மண்டல ஆலோசனை கூட்டம். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் காவேரிப்பட்டினம் கிழக்கு மண்டல ஆலோசனை கூட்டம் அகரம் கிராமத்தில் மண்டல தலைவர் சாமிநாதன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தலைவர் கவியரசு அவர்கள் கலந்து கொண்டு கட்சியின் வளர்ச்சி குறித்து எடுத்துரைத்தார். இந்த கூட்டத்திற்கு மாவட்ட பொருளாளர் ராணா, மாவட்ட துணைத் தலைவர்கள் சுந்தரமூர்த்தி, தர்மன், உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளர் பிரேமானந்த், மண்டல பொதுச் செயலாளர் அகிலன், ஒன்றிய செயலாளர் சகாதேவன், மண்டல பொதுச் செயலாளர் ஆனந்தன், துணை செயலாளர் கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சி குறித்தும் வருங்காலங்களில் நடைபெறும் தேர்தல் யுத்திகள் குறித்தும் எடுத்துரைத்தனர். இதில் முன்னாள் மாவட்ட ஊடக பிரிவு மாவட்ட தலைவர் பெரியசாமி, மாணிக்க வாசகம், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் மஞ்சுளா, தியாகு ஆசிரியர் ஜெயகாந்தன், லோகநாதன், பரமேஸ்வரன், பெரியண்ணன், அனைத்து ஊராட்சி சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட காவிய சொந்தங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அவ்வளோதான் நம்ம போகணும். இது எல்லாமே அந்த படிவத்தில் க்ளீனாக ஃபோட்டோ ஒட்டி அவங்களுடைய அட்ரஸு, ஆதார் நம்பரு வாங்கி பாருங்க. கிளை கழகம்னு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. நம்ம பிரச்சனை கிளை கழகம்னா டேமேஜாக இருக்குது. இதை நாங்கள் 55 பூத் தான் இருக்குது, 55 கிளை தான் இருக்குது நம்ம கவர்மெண்ட். இதை ஏன் நம்மளால் சரி பண்ண முடியாது? நம்ம எங்கேயோ போய் ரொம்ப வேலை செஞ்சாதான் நீ தலைவனாக இருக்கு. சரிங்களா? எப்போதாவது நம்ம கேட்போம், கடந்த காலங்கள்ல எல்லாம் அவங்க கிட்ட நம்ம ஒரு சின்ன கவனம் கொடுத்து பார்த்தோம்னா, கிளை தலைவர், இந்த ஊர்ல இருக்கிற கிளை தலைவர், டிஎம்கே கிளை தலைவருக்கு எல்லாருமே நமக்கு தெரியும். அதே மாதிரி ஏடிஎம்கே கிளை தலைவர் தெரியும். ஆனா பிஜேபி கிளை தலைவர் நமக்கே தெரியாது. இதுல என்னன்னா நமக்கு அந்த புரிதல் இல்லை, வேற ஒண்ணும் இல்லை. நம்ம அந்த கிளை தலைவருக்கு பக்க பெருமர்கள் கிட்ட கொடுக்கணும். ஓட்டுங்கிற ஒரு விஷயம் தான் அரசியல் வேலை, மற்ற எதுவுமே வேலை இல்லை. அவங்கள நாம தயார் பண்ணி இதுக்கெல்லாம் தான் இந்த ஸ்டெப். வேற ஒண்ணு இந்த புரிதலை நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா புரிதல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொல்லி கொடுக்காதனால அவருக்கு அரசியல் எங்க பண்றதுன்னு தெரியாத போது அவர் திரும்ப நம்ம கிட்ட தான் அரசியல் பண்ணுவாங்க. உண்மையா இல்லை, எதிர்கட்சிகளோட அரசியல் பண்ணணும் நாம தான் சொல்லி கொடுக்கணும். நிறைய பேர் புதிய